வணக்கம் தினகரன். வணக்கம் சார். இந்த வேப்பந்தட்டை பெரம்பலூர் ஆமாங்க. இந்த கைக்குளத்தூர் கிராமத்துல ஒரு தலித் இளைஞர் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, சாதிய படுகொலை அப்படின்னு பரபரப்பான செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. அத வந்து கள நிலவரத்துல நேரில் போய் விசாரிச்சதுல ஆமாங்க இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க இருந்துச்சு நம்ம பார்த்தோங்கிறத பேசலாம். இப்ப நம்ம கண்டிப்பா. இப்ப கைகுளத்தூரை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம், இது வந்து ஒரு சாதிய ரீதியிலான மோதலா அல்லது போலீஸ் சொல்ற மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட பகைதான் வந்து காரணமா, இதுக்கு விடை காண வேண்டிய கேள்விங்கிறது ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணு இருக்கட்டும். ஆனா இப்ப முதல்ல நம்ம வாசகர்களுக்கு சொல்ல வேண்டிய தகவலே வந்து என்ன அப்படின்னா, இப்ப சம்பவம் நடந்து 5 நாள் ஆயிடுச்சு. ஆனா அந்த 5 நாளுமே மணிகண்டனுடைய சாதியை சார்ந்தவர்கள், அவருடைய உறவினர்கள், அந்த தெருவுல வசிப்பவர்கள் ஆண்கள் யாருமே அந்த ஊர்ல இல்ல. ஏன்னா மணிகண்டனுடைய அந்த இறப்புக்கு நீதி கேட்டு போராடின சமயத்துல சிலர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து வந்து பொருட்களை வந்து உடைச்சிருக்கிறாங்க, கண்ணாடி உடைச்சிருக்காங்க அப்படின்னு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. 109 பேர் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. 5,11,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு. அதுல இதுவரைக்கும் வந்து 5 பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. 2 பேரை போலீசாரே பிடிச்சிருக்காங்க, 3 பேர் வந்து அவங்க சரண்டர் ஆகியிருக்கிறாங்க. அப்ப அதுல இந்த பேர்ல வந்து 109 பேருமே இப்ப ஏறத்தாழ தலைமறைவாதான் இருக்காங்க. போலீஸ் எந்த நேரத்துல வந்து நம்மளை வந்து கைது ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சும் சில அந்த வீடியோ வெளியான ஊடகங்கள்ல வெளியான அந்த காட்சிகளை வச்சும் தான் இந்த கைது நடவடிக்கைங்கிறது வந்து தொடர்றதா சொல்றாங்க. 109 பேர் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆமா. அப்ப இன்னும் அவங்க ஊருக்குள்ளார வரல. அப்ப போலீசார் வந்து இந்த வழக்குல அவங்க வந்து கைது நடவடிக்கை வந்து 5 பேரோட நிப்பாட்டிடுவோம், அடுத்து தொடராது, அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் பொழுதுதான் அவங்க உள்ள வர. இது வந்து ஒரு இயல்பான சூழ்நிலையில ஒரு பதட்டத்திலேயே வந்து அந்த கிராமத்தை வந்து வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இது வந்து போலீசார் தரப்புல நடவடிக்கையை வந்து எதிர்பார்த்து இருக்கிறாங்க அந்த மக்கள். இது மணிகண்டனுடைய உறவினர்களுமே அவர்களுடைய முதல் கோரிக்கையை இதைதான் முன்வைக்கிறாங்க. இறப்புக்கு நீதி கேட்கணுங்கிறது அடுத்தது. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா அவங்க வந்து போராடுறாங்க. மிக குறிப்பா அந்த ஸ்ரீதரும் தேவேந்திரனும் மணிகண்டனோட நெருங்கி பழகுனவங்க தான். அப்ப ஸ்ரீதருங்கிற போலீஸோட தான் சேர்ந்து ஒரு இடத்துக்கும் அவர் வந்து போயிட்டும் வேற வந்திருக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அவரோட ஸ்ரீதர் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டும் போயிருக்கிறாரு. அதாவது அவங்க மனைவி மீனா சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ஸ்ரீதரும் SI சண்முகம் அப்படிங்கிறவரும் நியூ இயர் அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்தாங்க. தாதா பழக்கமான ஆட்கள் தான். அப்ப இந்த மாதிரி கூட இருந்துகிட்டே வந்து இவரை வந்து கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் அவர்களை வந்து அன்னைக்கு வந்து வச்சிருக்கு. அதுல எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி சில அத்துமீறல்கள் இருக்கதான் செய்யும். அதை நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இல்ல. அப்ப அதுல யாரு இப்ப என்ன சொல்ல போனா அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 நபர்களுக்குள்ளதான் ஸ்டேஷனுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்ல போனா இப்ப அந்த நம்ம ஊடகங்கள்ல பாக்குற மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கிரௌட் எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் அங்க வந்து வராங்க. அதற்கு முன்னாடி அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டிக்கு முன்பாக தான் அந்த இடத்த வந்து அவங்க வந்து அவருடைய மணிகண்டனுடைய உடலை கிடத்திட்டு அந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து அவங்க பேரண்ட் வந்து இந்த மாதிரி வந்து என் வீட்லயே வந்து சாப்பிட்டுட்டு கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்க கதறி அழுறத கேட்க முடியாம கேட்டு அதை இது பண்ணாமதான் சில பேர் வந்து பூந்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகுதான் ஸ்டேஷனை பூட்டுறாங்க, மத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல முக்கியமா வந்து நம்ம CPM கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவரு வந்து விடுத்த அறிக்கை அப்படிங்கிறது தான் வந்து தமிழகம் முழுவதுமான கவனத்தை பெற்றதா மாத்துனது. குறிப்பா அதுல சம்பந்தப்பட்ட போலீசார் மேலையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா இதுல இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்னா, இறந்து போனவர் மணிகண்டன், வெட்டி கொன்னது தேவேந்திரன். மணிகண்டன் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், தேவேந்திரன் அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியை சார்ந்தவரா இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் அருண்கிறவட்ட இந்த நெல் அறுவடை இயந்திரம் வாகனத்தை ஓட்டக்கூடியவங்களா வந்து இருந்திருக்கு. அந்த பழக்கத்தின் அடிப்படையில தான் அந்த நட்பு இருந்திருக்குது. அப்ப அந்த அருண்கிறவரும் ஆதிக்க சாதி தேவேந்திரன் சாதியை சார்ந்தவரா இருக்கிறாரு. அந்த ஸ்ரீதர்னு சொல்லக்கூடிய போலீசாரும் MBC சொல்றாங்க, இருந்தாலும் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் இல்லை. அப்ப அந்த விதத்துல வந்து இது வந்து என்னன்னா எல்லாம் கூட்டு சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற இதா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இருந்துதான் இந்த விவகாரம் வந்து நம்ம கவனத்தை பெறதா வந்து இருக்குதுங்க.
அப்ப அந்த அடிப்படையில போலீசார் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் போட்ட அறிக்கை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரவலான ஒரு இதை உருவாச்சு. எல்லாரும் கண்டனங்கள் வந்து தெரிவிச்சாங்க. அதுல மிக முக்கியமா ஏன் போலீசார் வந்து அவரை வந்து அந்த சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்? மணிகண்டனுக்கும் தேவேந்திரனுக்கும் தகராறு. அந்த தகராறு சம்பந்தமா வந்து மணிகண்டன் ஸ்டேஷன்ல வாய் வழியா புகார் எழுத்துப்பூர்வமா கொடுக்கல, வாய் வழியா கொடுக்கிறாரு. அப்ப ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ இருக்கிறாரு, ஸ்ரீதர் இருக்கிறார், 2 பேர் இருக்கும் பொழுது அதை சொல்றாரு. அப்ப அவர்கள் ஏன் ஒரு புகார் நடவடிக்கைக்கு போகாம 2 பேரும் அருண்கிறவர்கிட்ட தான் டிரைவரா வேலை செய்யறாங்கிறதுனால அருண்கிட்ட வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அது போலீஸ்கார ஏன் கூட்டிட்டு போகணும்? அடுத்து சமாதானம் பேச போன இடத்துல அருவா எப்படி வந்துச்சு? இந்த 2 கேள்விதான் வந்து அந்த இடத்துல வந்து மையமா வந்து அதுதான் இந்த சாதிக்க படுகொலைங்கிற மாதிரியான இமேஜ் உருவாக்கு அதிகப்படுத்திட்டே போய்கிட்டே இருக்கு. இப்ப இதுதான் அந்த ஃபேமிலியும் சொல்றாங்க. அப்ப இதுல முதல் விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் அப்படிங்கறதே வந்து ஒரு உட்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான். நம்ம எந்த பக்கம் போனாலுமே ஒரு 10 கிலோமீட்டர் கடந்தாதான் ஒரு தாலுகா மையத்தையே நம்ம வந்து வந்தடைய முடியும். அப்ப அந்த ஊர்ல கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புகள்ல ஒரு குடியிருப்பு மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்ப அதன் இயல்பு காரணமாகவே அங்க பணியாற்றக்கூடிய போலீசார் மக்களோட சகஜமா பழகுறாங்க. அதை நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. ஆனா இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கறது, டிஃபன் வாங்கி கொடுக்கறதுங்கிற வேலையை செஞ்சிருக்காரு. அது எந்த பழக்கத்தில இருந்து வந்து இருக்குதுன்னா அருண்கிட்ட இவர் வேலை செய்யறாரு. அருண் வந்து நெல் அறுவடை இயந்திரம் மட்டும் கிடையாது, அவர் வந்து டிராக்டர் வச்சிருக்கிறாரு, இன்னும் வேற 2-3 வாகனங்கள் வந்து வச்சிருக்காரு, டிப்பர் இந்த மாதிரி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அதுல வந்து அவர் வந்து இந்த கிராவல் மண் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தொழிலை வந்து செய்ய வந்ததா சொல்றாங்க. அப்ப அது வந்து என்னன்னா அரசின் அனுமதி பெறாம செய்யறதுனால அப்ப லோக்கல் போலீஸுக்கு வந்து அது வந்து அருண் வந்து மணிகண்டன் வழியாகத்தான் போலீசாருக்கு வந்து அந்த லஞ்ச பணம் வந்து மாமூல் வந்து கொடுத்து வந்தாரு, அந்த பழக்கம் தான் அது அப்படின்னு ஒரு தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. மெயினா அந்த குடும்பத்தினருடைய குற்றச்சாட்டுங்கிறது வந்து இது ஒன்னா இருக்குது. 2வது வந்து மணிகண்டனுமே அந்த வேலை நேரம் போக மீதி நேரங்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவர் வந்து இருக்கிறாரு, டீ வாங்கி தருது, அந்த வேலைகளையும் செய்து வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில வந்து வேற ஒரு பக்கத்து ஊர்ல வந்து ஒரு நிலத்தகராறு தொடர்பான விஷயத்துக்கும் அந்த ஸ்ரீதருங்கிற போலீஸ்காரரோட மணிகண்டனும் உடன் போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே மணிகண்டன் போலீசாரோட ஒரு தொடர்புல வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த பழக்கத்தின் அடிப்படையில தான் அவர் வந்து தேவேந்திரன் மேல புகார் சொல்லி இருந்தாலும் கூட மத்தவங்களா இருந்தாங்கன்னா ரிட்டன் எழுதி கொண்டு வான்னு சொல்லி இருப்பாங்க. அடுத்தது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அடுத்து அருண் கிட்ட வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில இருந்தும் அதை வந்து விட்டுருக்கிறாங்க. அது இந்த பிரச்சனையா வந்து மாறி இருக்குங்க. இது ஒரு விவகாரம். 2வது குற்றச்சாட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் அருண் வந்து ஒரு இந்த மாதிரி மணல் அடிக்கிறது இந்த வேலைகளை செய்துட்டு வந்தாரு. அருணுடைய அண்ணன் சிவாங்கிறவர் வந்து டாஸ்மாக் பார் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. அதுலயும் வந்து சட்டவிரோதமான இது வந்து வேலைகள் இருக்கு. அடுத்தது வந்து அவங்களோட உறவினர் வந்து முருகேசன் அப்படின்னு வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரா வந்து இருந்தாரு. இப்ப இவர்கள் எல்லாருமே கூட்டு சேர்ந்துதான் அந்த தொழில் செய்துட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட மணிகண்டன் வந்து ஒன்னா இருந்தாரு. இவங்களோட போக்கு பிடிக்காம மணிகண்டன் வேலைக்கு வரலன்னு வந்து சொல்லிட்டாரு. அப்ப இவங்களை பத்தின ரகசியங்கள் எல்லாமே வந்து மணிகண்டனுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால அடுத்தது வந்து மணிகண்டனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் வேலையை விட்டு அவர்கிட்ட போகல, வந்து அருண்கிட்ட வேலைக்கு போகல, நம்ம கிட்டே டிராக்டர் இருக்குல்ல அதை சரி பண்ணி கூட நானே வந்து மண்ணடிக்கிறேன்னு வந்து கேட்டிருக்கிறாரு. அப்ப அதுக்கு அப்ப வந்து இப்போதைக்கு கையில காசு இல்ல, அதனால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்றாரு. அடுத்து அவங்களுடைய சகோதரி காயத்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க ஆளுங்க மண்ணடிக்கிறப்பெல்லாம் அது வந்து பிரச்சனையாகிறது இல்லை, எங்க ஆளுங்க வந்து மண்ணடிச்சாங்கன்னா உடனே போலீஸ் வந்து கேஸ் போட்டுறாங்க, அதுதான் எப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த தொழில்ல இருந்த இந்த விவகாரங்கள் அருணுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த இதுதான் தேவேந்திரனை வச்சு இந்த வேலையை வந்து செஞ்சிட்டாங்களா, அதுல வந்து ஸ்ரீதரும் அதுல வராருங்கிறதுனால அவங்களாம் சாதி என்னதான் ஒன்னா பழகி இருந்தாலும் இங்க சாதிங்கிற விதத்துல அவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து இவரை வந்து திட்டமிட்டு தான் இதை வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப நம்மளோட நேரடி விசாரணையில போய் பார்த்ததுல ஆமாங்க அதெல்லாம் நம்ம பார்த்ததுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு காலையில 7 மணில இருந்து 10 மணி வரை என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாலே ஒரு விஷயம் கிளியர் ஆயிடும். ஆமா, அதாவது
தேவேந்திரனும் மணிகண்டனும் நண்பர்கள் தான். நண்பர்கள்னா ரெண்டு பேரும் வேற வேற சாதியை சார்ந்தவர்கள், ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்தவர்கள் அப்படிங்கிற விதத்துல அவங்க நண்பர்கள். ஆனாலும் இடையில வந்து என்னன்னா ரெகுலரா அவர்கிட்ட வேலை செஞ்சாங்களான்னா கிடையாது. இப்ப இவரு வந்து மணிகண்டன் வந்து மத்த வட மாநிலங்களுக்கும் அந்த அறுவடை நாட்கள்ல போயிருவாரு போல, 3 மாசம் 6 மாசம் அப்படி வெளியில போயிருவாரு போல, வேற ஒரு டைம் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு போல. இதுதான் வந்து ஒரு ஸ்டோரியா வந்து இருந்திருக்கு. ஆனா அந்த பழக்கம் தான். அதுல 2 பேரும் தண்ணி அடிக்கிறதுலதான் மிக முக்கியமான பழக்கம். சேர்ந்து எப்பயுமே வந்து தண்ணி அடிக்கிறது. அடுத்து வயல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுமே கூட அது ஒருத்தர் சொல்றாரு, விவசாயி. இப்ப அவர் வந்து அறுவடை இயந்திரத்துல மேல வேலை செய்யறாருன்னா, இவர் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு, டீசல் வாங்கிட்டு வர்றாருன்னா, இவர் கெட்ட வார்த்தையை சொல்லிடே வந்துருச்சு வாடா கீழே இறங்கடா அப்படின்னாருன்னா, எனக்கு அது தெரியுண்டா, நீ வந்து வாடா வந்து வண்டியை விட்டு மாத்தி விடுறா அப்படின்னு இந்த கான்வர்சேஷனை ஒரு கெட்ட வார்த்தையோட தான் வந்து பேசிக்க கூடியதா எப்பயுமே வழக்கமா இருக்கிறது. இப்ப இவர்களுக்கு சமீபத்துல ஒரு 2-3 மாதங்களா ஒரு முரண்பாடு வந்து வந்திருக்கு. அது என்ன முரண்பாடுங்கிறது அது போலீஸார தான் அது வந்து விடையேறணும். ஆனா இவங்களுக்குள்ள டிஸ்பியூட் வந்துருது, அடிக்கடி தகராறுகள் வந்து நடக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த குறிப்பு சம்பவம் வந்து ஜனவரி 17ஆம் தேதி நடந்திருக்கு. 16ஆம் தேதி முதல் நாள் கரிநாள் அன்னைக்குமே வந்து இவங்க 2 பேத்துக்கும் தகராறு நடந்திருக்கு. அன்னைக்கு எங்க நடந்திருக்கு தகராறு, அது எந்த இடங்கிறத வந்து சொல்லல, பட் சம்பவம் அந்த ஊர்ல நடந்திருக்குது. இவரோட சண்டை போட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு வந்து வீட்டுக்கு லேட்டா தான் வந்திருக்கு. அப்பா சொல்ற ஸ்டேட்மெண்ட், அப்பாவோட ஸ்டேட்மெண்ட். ஊர்ல சிலரும் வந்து முதல் நாளும் சண்டை நடந்தது அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்துறாங்க. ஒண்ணு, அது முதல் நாள் சண்டையினுடைய தொடர்ச்சியா அடுத்த நாள் காலையில வந்து சம்பவம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில நடக்குது. அத இடம் ஒண்ணு, சம்பவமும் ஒண்ணு. அதுல 2 நேரேஷன் இருக்கு. ஒரு நேரேஷன் வந்து அதாவது மணிகண்டனுடைய குடும்பத்தாரோட நேரேஷன் வந்து டீ கடையில வந்து மணிகண்டன் 7 மணிக்கு இருக்கிறாரு, ஸ்டேஷனுக்கு டீ வாங்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்ப தேவேந்திரனும் அதே ஊரை சேர்ந்த பூமாலை, அது தேவேந்திரனுடைய உறவினர், 2 பேரும் வந்து பால் ஊத்திட்டு வராங்க. இவர் டீ கடையில இருந்துகிட்டு பூமாலையை வந்து பேர் விட்டு கூப்பிட்டு ஏதோ பேசுறாரு மணிகண்டன். தேவேந்திரன் உடன் வரக்கூடிய பூமாலைகிட்ட பேசுறாரு. ஏன்னா இவங்க 2 பேத்துக்கு தான் நேத்தே சண்டை ஆயிடுச்சுல்ல. அப்ப அந்த சண்டையை வச்சுக்கிட்டு தேவேந்திரன் என்ன கேக்குறாருன்னா பூமாலைகிட்ட, அவன் என்னடா வந்து அவன் வந்து பேரை சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு வந்து அவர் பூமாலைகிட்ட வந்து கேட்க, அது பூமாலை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் என்ன இன்னைக்காடா கூப்பிடுறான், அவர் வந்து என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, அவன் வந்து வேற தாழ்த்தப்பட்ட ஜாதி, நம்ம உயர்ந்த ஜாதி, அவன் வந்து உன்னை பேரை சொல்லி கூப்பிடுறானு அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து தேவேந்திரன் அதை பிரசன்ட் பண்ண. பூமாலை வந்து என்ன சொல்ற, இவன் இன்னைக்கு நேத்தா கூப்பிடுற, எப்பொழுதும் கூப்பிடுறதானே, விர்ரா வாடா அப்படின்னு சொல்ல. அப்ப மணிகண்டன் ஒரு வார்த்தையை கூட இவங்க 2 பேருக்குமான தகராறா அந்த இடத்துல வந்து மாறுது. அப்போ வந்து என்னன்னா, அப்ப வந்து மணிகண்டன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, இப்ப நான் வந்து இந்த ஜாதியை சார்ந்தவங்கிறது உனக்கு இன்னைக்குதான் தெரியுமா, என் வீட்டுக்கு வரும்போது போகும்போது என்னோட சாப்பிடும் போதெல்லாம் உனக்கு வந்து தெரியலையா அப்படிங்கிற அந்த வாக்குவாதம் முதல் நாள் சண்டையோட தொடர்ச்சியா மற்ற விஷயங்கள் வந்து 2 பேரும் கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டிக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியா தான் இது வந்து நடந்திருக்குது. ஆமா, இல்ல இப்ப அது வந்து அவங்களோட பேரண்டோட குடும்பத்தாரோட ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த செருப்பால் அடிச்சது மற்ற விஷயங்கள் அவங்க சொல்லல. பட் இந்த ஆனா சாதிய ரீதியான அந்த வார்த்தை பிரயோகம் நடந்தது, ஃபேமிலி தான் சொல்றாங்க. அப்ப இது ஒரு நேரேஷன் தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். அப்பதான் வந்து போய் ஸ்டேஷன்ல போய் வந்து சொல்றப்ப போலீஸ்காரங்க வந்து சரி போ பேசிக்கலாம், போய் டிஃபன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்து அண்ணனை வந்து மணிகண்டனை வந்து தம்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்ப ஸ்ரீதர் போலீஸ் தான் வந்து அருணுக்கு வந்து போன் பண்ணி சொல்றாப்புல, இந்த மாதிரி உங்க 2 பேர்த்துக்கும் சண்டைன்னு சொல்லுவான்ட்ட வேலை செய்யற தேவேந்திரனும் மணிகண்டன் அடிச்சுக்கிறாங்க, அதை என்னன்னு பேசி விடுன்னு வந்து சொல்றாங்க. அப்ப அருண் தான் வந்து அந்த ராமலிங்க உடையாரனுடைய அந்த இடத்துக்கு வந்து வாங்கன்னு வந்து ஸ்ரீதர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து ஸ்ரீதர் வந்து மணிகண்டனை வந்து கூட்டிட்டு போறாரு. தேவேந்திரன் வந்து அந்த இடத்துல இருந்து இந்த சம்பவத்தை நடத்திட்டாங்க இப்படிங்கிறது அவங்க குடும்பத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஒரு நேரேஷன். அந்த சம்பவத்துல அந்த டீ கடை சம்பவம் நடந்தது உண்மை. அந்த சம்பவத்துல உடன் இருந்த ஒரு நபரை நாம நேர்ல சந்திச்சு பேசலாம். அவர் வந்து ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், திருமணமானவர். அதே தேவேந்திரன் உறவினர், அதாவது அந்த ஆதிக்க சாதி உறவினர்னு சொல்ல முடியாது, வேறு சாதி ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அப்ப அவர் சொல்றது வந்து என்னன்னா, 7 மணிக்கு சம்பவம் நடந்தது, 2 பேருமே வந்து தேமவன் அப்படிங்கிற மாதிரியான கெட்ட வார்த்தைகளை வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிட்டாங்க. பூமாலையும் உடன் வந்து இருந்தாரு. அப்ப இவங்களுக்குள்ள அந்த சண்டைகளை வந்து 2 பேர் இன்னைக்குள்ள வந்து ஓன் கழுத்த அறுத்து ஓன் சங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து மணிகண்டன் வந்து சொன்னாப்புல, இன்னைக்குள்ள ஓன் சங்க அறுத்துருவேன்னு தேவேந்திரன் வந்து சொன்னாப்புல. முதல்ல தேவேந்திரன் மணிகண்டன் தான்
தேவேந்திரனை செருப்பால அடிச்சாரு. மணிகண்டன் தான் தேவேந்திரனை வந்து செருப்பால அடிச்சாரு. ஒரு 10 முறைக்கு மேல அடிச்சிருப்பாரு. அதன் பிறகு வந்து திரும்ப தேவேந்திரன் மொத்தத்துல 2 பேருமே செருப்பால வந்து அடிச்சுக்கிட்டாங்க, களை தூக்கி வீசிக்கிட்டாங்க அப்படிங்கிற சம்பவத்தை அவரு வந்து பதிவு செய்யறாரு. அப்ப இந்த அதுல சம்பந்தப்பட்டது பூமாலை. இவர் வந்து என்னன்னா அந்த சாதி ரீதியா அவர் சொல்லி பேசின மாதிரி நான் வந்து கேட்கல, அப்படி இல்ல அப்படின்னு அவரு வந்து இன்னும் சொல்ல போனா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன், கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க, நம்ம மேல பட்டுருமோ, நான் வந்துட்டேன், ஆனா இது நடந்த வரைக்கும் எல்லாம் பிரிச்சு விட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் அவரு சொல்றாரு. அப்ப சம்பவம் நடந்து பூமாலை, அந்த பூமாலைங்கிறவருக்கு நம்ம போன்ல வந்து பேசுறோம். இந்த மாதிரி சாதி பேரை சொல்லி பேசினாரா, என்ன நடந்தது அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு பதட்டத்துல, ஏன்னா எல்லாருமே வந்து இந்த சம்பவங்களை நேரடியா பேசுவதற்கு தயங்குறாங்க. அப்ப அவர் வந்து என்னன்னா, எங்க 2 பேரும் சண்டை, அவங்க 2 பேரும் சண்டை நடந்தது உண்மை, செருப்பால் அடிச்சுக்கிட்டது உண்மை, நாங்க விலக்கி விட்டது உண்மை, எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும், நீங்க பாத்துங்க, என்ன ஆளு விடுங்கன்ட்டாரு. சிசிடிவி ஆமா, அது போலீசார் கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்ப இது வந்து நடந்திருக்குங்க. இப்ப இந்த இடத்துல டிஸ்பியூட்டுங்கிறது செருப்பால அடிச்சுக்கிட்டதுங்கிறது உண்மை, முதல்ல மணிகண்டன் தான் அடிச்சாருங்கிறதும் உண்மை. அப்ப அந்த மோட்டிவ்ங்கிறது வந்து அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஒரு மணிகண்டன் வந்து தன்னை செருப்பால அடிச்சதுதான் அவரை வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா வந்து மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு யூகம் அந்த இடத்துல வந்து அதுல இருந்துதான் அவர் இந்த இதை செஞ்சிட்டாரு. அடுத்து அம்மாவை பத்தி பேசிட்டாரு, திட்டாரு அப்படிங்கிற ஒரு அம்மாவை பத்தி திட்டாருங்கிறது இந்த இடத்துல இரலவென்ட். ஏன்னா இவங்க இயல்பாகவே அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்கிறதுனால அது ட்ரிகர் பாயிண்டா இருக்க முடியாது. ஆனா அந்த செருப்பால அடிச்ச ஒரு விஷயம் வந்து அத்தனை பேர் பாக்குறப்ப வந்து அடிச்சதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்திருக்கலாம். அடுத்தது அவருக்கு வந்து கஞ்சா புகைக்கிற பழக்கம் வந்து தேவேந்திரனுக்கு வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரும்பொழுது அவருடைய பாக்கெட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கஞ்சா இருந்ததாகவும், அத போலீசார் வந்து இதனடா மேலும் சிக்கலாயிர போதுன்னு வந்து எரிச்சிட்டதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. ஆனா மொத்தத்துல அவர் வந்து கஞ்சா புகைக்கக்கூடியவர். அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த ட்ரிகர் பாயிண்ட்டும் வரவும் கஞ்சா வந்து ஓவரால் பண்ணி அதிகமாயிடுச்சு. அடுத்தது இன்னொரு தரப்பு இதுல கூடுதலா சொல்ல வர்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தேவேந்திரன் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு வந்து அவர் சொன்னதாகவும் ஒரு தகவல். அப்ப இதை பார்க்கும் பொழுது இது வந்து ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்கு. இது ஒரு விஷயம். அப்ப இதன் பிறகு அவர் ஸ்டேஷன்ல போய் வந்து சொல்றாரு. அப்ப சொல்றப்பதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழக்கத்தின் அடிப்படையில அது வந்து அப்படியே பேசிக்கலாம் விடு அப்படிங்கிற கதையோடு இருக்கு. அவர் வழக்கமான பணிகளை செய்யறாரு. அடுத்தது பாதங்கி அப்படிங்கிற ஒரு ஊர், அங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவுல அந்த ஊரை சேர்ந்த பெரியசாமிங்கிற ஒரு புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. அது இடத்தகராறு. அப்ப அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு ஸ்ரீதர் போறாரு. அப்ப ஸ்ரீதரோட மணிகண்டனும் போறாரு. அது போலீஸ் வெர்ஷன் சொல்றது வந்து அவருக்கு இடம் தெரியாது, அதனால காட்டுறதுக்கு போறாருன்னு. ஆனா பொதுவுல வந்து அவரு இயல்பாவே இந்த மாதிரி வேலைகளுக்கு கூட போயிட்டு வந்தவருங்கிறதுனால ஆனா போறாரு. அத வந்து என்னன்னா நம்ம வந்து அதே ஊரை சேர்ந்த செல்வராஜ்ங்கிறவர் வந்து அதை உறுதிப்படுத்துறாரு. அந்த செல்வராஜ் யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஊரினுடைய ஒன்றிய செயலாளரா அவர் வந்து இருக்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல இருந்து அங்க 9 மணி வாக்குல வந்து இவங்க 2 பேரும் வந்து வந்தாங்க. அந்த பாதங்கிங்கிற அந்த பாதங்கி ஊர்ல ஒரு 9 மணிக்கு மணிகண்டனும் ஸ்ரீதரும் அங்க வந்தாங்க, என்னை விசாரிக்க வந்தாங்க. இந்த மாதிரி பெரியசாமி கொடுத்த புகார் தொடர்பா பார்த்துட்டு என்னை வண்டியிலே வந்து வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நான் வந்து போனப்ப ஸ்டேஷன் எல்லாம் கூட்டமா இருந்தது, இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அவர் வந்து சொல்றாரு. அப்ப 9 மணிக்கு வந்து அங்க இருந்ததை அவரு வந்து சேர்ந்து போயிருக்கிறது, 9ல இருந்து அந்த 9:30 அந்த டைம்குள்ள இருந்ததை அவரு வந்து உறுதிப்படுத்துறாரு. ஒரு 3/4 மணி நேரம் நான் தாமதமா வந்தேன், அதுக்குள்ள சம்பவம் நடந்துருச்சுங்கிறாரு. அப்ப பாதங்கிலேருந்து அவங்க திரும்பி வராங்க. வர நேரத்துல ஸ்ரீதர் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். அந்த டீ கடை தான் பாயிண்ட். டீ கடையில இருந்து லெப்ட் திரும்பினா ஸ்டேஷன், ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா மணிகண்டனுடைய வீடு. அப்ப ஸ்ரீதர்கிட்ட மணிகண்டன் வந்து என்னை வீட்டுல டிராப் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, அப்ப இயல்பா இது இவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவர் வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு வந்திருக்காருங்கிற அடிப்படையில அவர் வந்து வீட்டுல வந்து விடுறதுக்காக வந்து போறாரு. அது வந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் ரோடு. சரி, ஓகே. அந்த மெயின் ரோட்டு மேலேயே தான் இருக்கு அந்த ராமலிங்கம் அப்படிங்கிறவருடைய தோட்டத்தோட அமைந்த ஒரு வீடு. சரி, வெளியில வந்து ஒரு மாடு கட்டுற மாதிரி ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அடுத்த வீடு வந்து ரோட்டை பார்த்த மாதிரி தான் வீடு இருக்கு. நடுவுல எந்த தடுப்புகளோ எதுவுமே கிடையாது, அப்படியே ஓப்பன் ஃபேஸா தான் இருக்கு. ரோட்ல போற வர வாகனங்கள் யார் நின்று பார்த்தாலும் அங்க நடக்கிற சம்பவங்கள் எளிதில் ரகசியமா அங்க வந்து நடக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை.
இப்ப நான் சொல்ல போனா இவங்க சந்தேகிக்கிற மாதிரி கொலை சம்பவம் நடந்த இடம் அந்த இடம் தான். 2 பேர் பிடிச்சுக்கிட்டு அது மறைவான இடம் இல்ல, அவ்வளவுதான். இல்ல ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது வந்து வாகனங்கள் வந்துட்டு போகிறது திட்டமிட்டு பண்றாங்க நம்ம சொல்லலாம். ஆமா, மெயின் ரோடு. ஆமா, இது வந்து ஒரு பாயிண்ட். அப்ப அந்த அந்த அதனுடைய உரிமையாளர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சம்பவம் கரெக்டா போலீஸினுடைய ரெக்கார்ட் படி 9:50க்கு அந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. அப்போ 9ல இருந்து 9:30க்குள்ள அவங்க வந்து பாதங்கியில இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம நெருக்கமா இருக்கு. இது என்ன சொல்ல போனா அந்த டீ கடையினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இது வந்து இருக்கு. அப்ப அந்த விதத்துல அவர் வந்து என்னன்னா, ஸ்ரீதர் வந்து ஒரு மெயின் ரோட்ல வந்து போனதாகவும், மணிகண்டன் வந்து அருணை பார்த்ததும் ஓனர் இங்க இருக்கிறாரு, வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு ஸ்ரீதர்கிட்ட வந்து சொல்லிட்டு போலாம் அப்படின்னு ஸ்ரீதர்கிட்ட சொல்லி சொல்லவும், அவரு நேரா வந்து போனவர் அது வந்து லெப்ட் சைடு இருக்கு. அப்ப லெப்ட் சைடு வந்து வண்டியை வந்து வளைக்கிறாரு, திருப்புறாரு. அப்ப திருப்பின உடனே அந்த அருண் வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த குடும்பத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ராமலிங்கத்தோட உறவினர். அப்ப அந்த விதத்துல அருண் மட்டும் இருக்காரு. அவங்க ராமலிங்கத்தோட மனைவியும் மகனும் வீட்டு உள்ளார இருக்கிறாங்க. அந்த ராமலிங்கம் வெளியில இருக்கிறார். வெளியில இருக்கிறது 2 நபர்கள் தான், ராமலிங்கமும் அருணும் தான். ஸ்ரீதர் வந்து அவர்களை பார்த்து வண்டியை நிப்பாட்டுறாரு. மணிகண்டன் வந்து ஒரு காலை வந்து கீழே வந்து வச்சிடுறாராம். அடுத்த காலை வச்சு இறங்குறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது தலை இப்படி திரும்புற நேரத்துல பின்னாடியே வந்து தேவேந்திரன் வந்து எக்ஸல் வண்டியில வந்து அருவாளோட வாராப்புல. எக்ஸல் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி அருவாளை எடுத்து அவர் மேல வந்து வீசுறாப்புல. இப்படிதான் சம்பவம் நடந்தது. அந்த வந்த வேகத்துக்கு அந்த அருவாளினுடைய நடுப்பகுதி பட்டு இருந்ததுன்னா அவன் வீசின வேகத்துக்கு தலை துண்டாயிருக்கும். அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மிஸ் ஆனதுனால அந்த அருவாளனோட முனைப்பகுதி, நார்மலா வந்து மரம் வெட்டுற மாதிரியான அருவா தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அந்த முனைப்பகுதி பட்டதுனால கழுத்தை வந்து அறுத்துடுச்சு. மணிகண்டன் வந்து அந்த இடத்துல இன்னொரு காலை எடுத்து ஒருவேளை கீழே வச்சிருந்தாருன்னா கைய வச்சு அவர் வந்து தடுத்து இருப்பாரு. அதுக்கு கூட அவகாசம் வந்து இல்ல, இறங்குறதுக்கு காலை தூக்கி இப்படி தலையை திருப்புறதுக்கும் இவன் அறுவடை வீசுறதுக்கும் எதிர்பார்க்கல. ஆமா, இதெல்லாம் கண்ணுமிக்கும் நேரத்துல வந்து எங்களாலேயும் வந்து அதை ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ், ஏன்னா நம்ம சொல்ல வர்றது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நின்னாலும் இது வந்து நம்ம காட்சி கண்ணுக்கு புலப்படக்கூடிய இடமா தான் அது வந்து இருக்கு. அப்ப அதன் பிறகுதான் அந்த ராமலிங்கம் வந்து அவருக்கு வந்து கழுத்துல வந்து மனைவிட்டு வந்து துண்டு எடுத்துட்டு வர சொல்லி கழுத்துல வந்து வைக்கிறாரு. அதை அழுத்தும் பொழுது அது மூக்கு வழியா வந்து ரத்தம் வருது. அப்புறம் அருணும் ராமலிங்கமும் சேர்ந்துதான் அந்த வழியா போன ஒரு ஆட்டோ வழிமறிச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. ஆஸ்பத்திரி அதே ஊர்ல தான் வந்து இருக்கு, ரொம்ப தொலைவு வந்து இல்ல. அப்ப இருக்கு அங்க. இது ஒண்ணு. அடுத்தது ஸ்ரீதர் வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை வந்து கழுத்துல வந்து கைய போட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து பொடிநடையா வந்து கூட்டிட்டு வந்து போறாரு. அப்ப மணிகண்டனுடைய உறவினர்கள் அக்கா இவங்களுமே அதை வந்து இப்படி சொல்றாங்கன்னா, அந்த மாரியம்மன் கோவில்ல பஸ் ஸ்டாண்ட்ல அங்க பார்த்தவங்க சொல்ற சாட்சியின் அடிப்படையில வந்து ஸ்ரீதர் வண்டியில தான் வந்து மணிகண்டன் வந்து போனா. இவங்க வந்து பின்னாடி தேவேந்திரன் வந்து பின்னாடி வந்ததை இவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் முன்னாடி போனாங்க, பின்னாடியே தேவேந்திரனும் போனா அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மாரியம்மன் கோயில்ல இருந்து சொல்றாங்க. போன கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்ரீதர் போலீஸும் தேவேந்திரன் தோல் மேல கை போட்டு போனாங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும். இப்ப இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு கோர்ட்ல வந்து நமக்கு வந்து அமையுதுங்க. இந்த இடத்துல நமக்கு விடை காண வேண்டிய கேள்விங்கிறது, ஸ்ரீதர் வந்து அவர்கிட்ட இந்த கவனத்துக்கு இந்த மாதிரி வந்து தேவேந்திரன் எனக்கு தகராறு பண்றான் அப்படின்னு சொன்ன போது ஸ்ரீதர் அருணுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னாரா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. ஸ்ரீதர் வந்து இவன்ட்ட தேவேந்திரன் சொன்னாரா? ஆமா, அப்படிங்கிறது அது வந்து அதுல விடை காண வேண்டிய கேள்வி. அடுத்தது கூட்டிட்டு போனதும் வந்து ஸ்ரீதர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரா, இல்ல அருண் நான் வந்து இந்த இடத்துல இருக்க அவனை கூட்டிட்டு வான்னு வந்து அருண் சொன்னதின் அடிப்படையில ஸ்ரீதர் வந்து கூட்டிட்டு போனாரா? இது எல்லாமே அந்த போன் ட்ராக்ல வந்து அது வந்து தெரியக்கூடிய விவகாரமா இருக்கு. ஆனா இது வந்து என்னன்னா, இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்றது 7 மணில இருந்து இந்த 9:50 வரைக்கும் நடந்த இந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இப்படிதான் நடந்திருக்க முடியுங்கிறத ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. இந்த விவரங்கள் தெரியாம தான் வெளியில வந்து என்னன்னா, இது சாதி ரீதியான ஒரு மோட்டிவேஷன், அது வந்து போலீஸ்காரரே இது உடந்தை ஆயிட்டாரு, ஒரு பஞ்சாயத்து பேச போனாங்க கூட்டிட்டு போயிட்டாங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கி இருக்குது. இது ஒண்ணு. சரி, அப்ப இயல்புலே அந்த ஊர் வந்து எப்படி இருக்குது, ஒரு சாதி ரீதியான ஒரு மோதலோட வந்து இருக்கிறதா இருக்கா அப்படின்னா வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குங்க. என்ன சொல்ல போனா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய
நிறுவனர்கள்ல 5 பேர்ல ஒருவரா சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்த ஊர் அது அப்படின்னு வந்து கைகுளத்தூரை வந்து சொல்றாங்க. அது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு ஊரா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அதான் அதனுடைய தலைமை நிலைய செயலாளரா முதல்ல வந்து நியமிக்கப்பட்டது அதே ஊரை சார்ந்தவர் தான். அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு பின்னணியை கொண்டதா இருக்கு. அடுத்தது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் வந்து இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கு. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த சாதியை சார்ந்தவர்கள் இருக்காங்க, மற்ற சாதியை சார்ந்தவர்களும் வந்து இருக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில வந்து பாக்குறப்ப அது போன்ற ஒரு பெரிய அளவிலான ஒரு சாதிய மோதல்கள் அந்த ஊர்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளால வந்து அறிய முடியல, தெரியல. அதுல குறிப்பா வந்து அதனுடைய ஒன்றிய செயலாளர் KM சக்திவேல் அப்படிங்கிறவர் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து பேசணும். அவர் சில விஷயங்கள் வந்து சொன்னாரு. அவர் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் தான். ஆனா அந்த பகுதி சுற்று வட்டாரத்துல எந்த ஒரு போராட்டம்னாலும் அவரு தான் வந்து முன்னாடி நிக்கக்கூடியவரா அவர் வந்து இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு சாதிய முதல்னா இந்த பக்கம் 10 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் 10 பேர் இருப்பாங்க. கைகுளத்தூர் விவகாரத்துல அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாருங்க. அதுதான் அதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து மணிகண்டனுடைய உறவினர் ஒருத்தர்கிட்டயுமே நம்ம வந்து பேசணும். அவருக்கு வந்து ஒரு 32 வயசு, இப்ப திருமணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு ஊர்ல அந்த மாதிரியான ஒரு சாதிய மோதல்கள் வந்து நடந்திருக்குதா? அதாவது இப்ப மணிகண்டனுக்கு நிகழ்ந்தது போல தனிப்பட்ட முறையில வேற ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அவருடைய நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுதுமே எனக்கு 10 வயசா இருக்கும்போது ஒரு சண்டை நடந்துச்சு. அதுவும் ஒரு மளிகை கடையில வந்து தகராறு, 2 தரப்புக்கும் முடியல இருந்துச்சு. அவ்வளவுதானே தவிர மத்தபடி வந்து பெருசா வந்து சின்ன இல்ல. அடுத்தது வந்து அங்க வந்து எல்லாம் சாதிய பாகுபாடே இல்லாம எல்லாம் ஒண்ணு அண்ணன் தண்ணி பழகுறாங்க அப்படிங்கிற விதத்துல நம்ம பிரசன்ட் பண்ணல. ஆனா மத்த கிராமங்களை தமிழகத்தினுடைய மத்த கிராமங்களை ஒப்பிடும் பொழுது இது பெரிய அளவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாத ஒரு கிராமமா இருக்குங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல ஒரு வேறுபட்டு கோயில்களுக்குள்ள இவங்க கோயிலுக்குள்ள அவங்க போகிறதுல அதெல்லாம் இருக்கிற டிஸ்பியூட்லாம் எல்லா இடங்கள்லயும் இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அதை நம்ம வந்து இந்த இடத்துல வேறுபடுத்தி பார்க்குற மாதிரி நம்ம வந்து இந்த தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தோட சென்னை மண்டல பிரிவு இயக்குனர் ரவிவர்மா, ஆமாங்க, அவர் வந்து விசாரிச்சிருக்கிறாரு. இப்ப இது வந்து இந்த மாதிரி வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அதன்படி வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வந்து விசாரிச்சாரு. இப்ப அவருடைய விசாரணையின் போது வந்து நம்மளோட டீம் அங்கதான் இருந்தது. அப்ப வந்து அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து மணிகண்டனுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து நடந்த சம்பவங்களை வந்து கேட்டறிஞ்சாரு. நிர்வாக தரப்புல வந்து இப்ப வந்து 6 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண தொகை, அதாவது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பாதிப்பின் அடிப்படையில அடுத்தது வந்து நிலம் 3 சென்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த பெண்ணுக்கு வந்து நாங்க மனைவி மீனாவுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. நாங்க டி பிரிவுல தரோம்னு வந்து இவங்க சொன்னாங்க. அது வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க, C கேட்டகரியில கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மீனா வந்து அந்த மணிகண்டனுடைய உறவினர்கள் தெருக்காரவர்கள் வந்து ஒரு சூழ்ந்து கொண்டு அவங்களோட முறையீட்டை வந்து தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி நாங்க தலைமுறைவா வந்து எங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க, கை குழந்தையோட நாங்க இருக்கிறோம், என் புருஷன் வந்து வெளியில இருக்கிறாரு, இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த என்ன தப்பு பண்ணிட்டாங்க அந்த நேரத்துக்கு தெரியாம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சிலர் காலிலே விழுந்தாங்க. அது பாக்குறதுக்கே நமக்கே ஒரு இதை உருவாக்கிருச்சு. அவரும் நான் எஸ்பிகிட்டையும் கலெக்டர்கிட்டையும் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுச்செயலாளர் சாமுவேல் ராஜ்கிட்ட பேசணும். ஆமாங்க, நம்ம இப்ப இதுல வந்து நம்ம வந்து விசிகாவில இருந்து வந்து மேலிட பொறுப்பாளர் தங்கதுரை, பெரம்பலூர் மாவட்ட மேற்கு செயலாளர் ரத்தினவேல், அடுத்து வந்து CPM கட்சியினுடைய பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ரமேஷ், இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நம்ம வந்து தொடர்பு கொண்டோம். அடுத்தது வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாலாஜி கிட்டே இந்த மாதிரி வந்து விவகாரங்கள் தொடர்பாகவும் நம்ம வந்து பேசணும். அவர் வந்து IO DSP சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. DSP சாரே நம்ம வந்து ரீச் பண்ணோம். அவங்க நம்ம போன் எடுக்கல, வாட்ஸ்அப்ல கொடுத்த இதுக்கும் இல்ல. நம்மளோட கோரிக்கைங்கிறது நமக்கு அந்த விஷயம்தான். இப்ப இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. இதுல வந்து போலீஸ் வந்து மோட்டிவ் சொல்றத வந்து அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப மோட்டிவ்னு எடுத்து அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா அதுக்கு வந்து இருக்கு. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமா வந்து அந்த இதுல அழுத்தமா மணிகண்டன் குடும்பத்தாருமே சொல்றது வந்து என்ன அப்படின்னா, கஞ்சா புழக்கங்கிறது வந்து அங்க அதிகமா இருக்குது. இந்த மாதிரி மணல் திருட்டு, இந்த இல்லீகல் அந்த சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் வந்து இருக்கு. அந்த அருண், அவரோட அண்ணன் சிவா, இந்த முருகேசன், இவர்கள் வந்து எல்லாம் சேர்ந்து வந்து அங்க செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை
அவங்க சொல்லி இருக்கிறாங்க. பலரும் வந்து அந்த கஞ்சா பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதனாலதான் அந்த மாசம் அந்த பணம் கொடுத்த பிரச்சனை வந்தனாலதான் அந்த சேஷன் எல்லாம் வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு 4 பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு விஷயமா இருக்குங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த அது என்ன சொல்ல போனா அருண் சம்பந்தப்பட்டதாகவே இருந்தாலும் கூட, ஒருவேளை மணிகண்டன் குடும்பத்தினர் யூகிக்கிற மாதிரி அருண் அவங்க அந்த தரப்பு இது பண்ணாலுமே அது வந்து ஒரு சாதி ரீதியிலான நடந்த ஒரு இதுன்னு நம்ம சொல்றதுக்கு வந்து இடம் இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல. அதுவுமே வந்து ஒரு தொழில் ரீதியான ஒரு போட்டி, அதுல இருந்து ஏற்பட்ட பகை அப்படிங்கிற மாதிரிதான் இது வறுமை ஒழிய அப்படி வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு சாதிய மோதலினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த கொலை அப்படின்னு சொல்றதுக்கு முகாந்திரம் இல்லைங்கிறதான் ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க. சரி, இப்ப முக்கியமா வந்து அந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜ் வந்து அவரோட கருத்தா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதை எப்படி நீங்க சாதி தீண்டாமைன்னு சொல்றீங்க, டிஃபைன் பண்றீங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன விளக்கம், அதாவது வந்து தஞ்சாவூர்ல ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தருடைய வயல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவருடைய ஆடுகள் வந்து மேயுது. அதற்காக பீர் பாட்டில எடுத்து 62 வயசு முதியவரை வந்து தாழ்த்தப்பட்ட முதியவரை வந்து அவர் வந்து குத்தி கொலை செய்தர்றாரு. இது ஒரு சம்பவம். அதே போல மதுரையில வந்து ஒரு சிறுவன் தாழ்த்தப்பட்ட சிறுவர்கள் வந்து ஒரு ஆதிக்க சாதியினுடைய கோயில் திருவிழாவுல வந்து ஊருக்குள்ள வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டு அந்த ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு 6 வயசு பையனை வந்து சிறுநீர் கழித்து அவனை வந்து காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்ப இந்த 2 சம்பவத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே வந்து தஞ்சாவூர் சம்பவத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதே சாதியை சார்ந்தவரோ அல்லது தாழ்த்தப்பட்டவரோ அல்லாத வேற ஒருத்தவரோ அவருடைய ஆடு வந்து அந்த வயல்ல மேய்ஞ்சிருந்ததுன்னா ஒரு கொலையில போய் அந்த சம்பவம் வந்து முடிஞ்சிருக்காது, கொடூரமா நடந்திருக்காது, பேசி பஞ்சாயத்து. ஆமா, அப்ப நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுறியாடா, நீ எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆயிட்டியாடா, அப்ப ஆண்டாண்டு காலமா நீ எனக்கு அடிமையா, எனக்கு கீழே இருந்தவன் எனக்கு சரிக்கு நிகரா நீ பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான் அவனை வந்து கொலை செய்ய வந்து தூண்டுது. அதே போலதான் வந்து அது ரெண்டுமே ஒரு ஊரு தான். மதுரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது ஆதிக்க சாதி தெரு, இது சரி தாழ்த்தப்பட்டவருடைய குடியிருப்புன்னு வந்து பிரியுது. அப்ப அந்த கோவிலுங்கிறது வந்து பொது இடத்துலதான் இருக்கு. ஆனாலும் அந்த ஊருக்குள்ளதான் அவனும் ஆடுறான். ஆனா அவன் தெருவையே வந்து என் ஊருங்கிறான். என் ஊருக்குள்ள வந்து நீ எப்படி ஆடுற, உன் காலனியில போய் நீ ஆட வேண்டியதானே அப்படிங்கறது அங்க கேள்வியா இருக்குது. அப்ப இந்த 2 இடத்துலயுமே குற்றம் வந்து ஒண்ணுதான், ஆனா அதற்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை வந்து வேறுபட்டதா வந்து மாறுபடுது. அது போலதான் இந்த மணிகண்டன் விவகாரத்திலையும் இதே விஷயத்த, அப்ப மணிகண்டன் செய்த தவற வேற யாரோ, அதாவது தேவேந்திரனுடைய உறவினர்கள் யாரோ, இப்ப சிறுபால் அடிச்ச விவகாரமே இருக்கட்டும், அல்லது வந்து தேவேந்திரனை ட்ரிகர் பண்ற மாதிரி மணிகண்டன் செய்த வேற எந்த ஒரு செயலா இருக்கட்டும், அதை வந்து தேவேந்திரன் சாதியை சேர்ந்த இன்னொருத்தர் செய்திருந்தாருன்னா இதே மாதிரி தேவேந்திரன் கொலை செய்திருப்பாரா? அதற்கு வாய்ப்பு இல்ல சொல்றீங்க. அப்புறம் இந்த கஞ்சா பழக்கங்கிறது வந்து இப்ப மனித தன்மை இல்ல. ஆமா, அவரோட வெர்ஷன்ல இருந்து அவர் இந்த கேள்வியை தான் அவர் வந்து முன்வைக்கிறாரு. இந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னொரு தெளிவுபடுத்த வேண்டிய விவகாரமுமே வந்து என்ன அப்படின்னா, அந்த தேவேந்திரன் வந்து ஒரு இயல்பான மனிதரா இருந்திருந்தாருன்னா இந்த விதி பொருந்துங்கிறது தான் நம்மளுமே பார்க்க முடியுது. ஆனா அந்த தேவேந்திரன் வந்து கஞ்சா புகைக்கும் பழக்கமும் அது வந்து நமக்கு அந்த கைப்பற்றும் போது கையில இருந்தது அப்படிங்கிற அந்ததும் அது விசாரணையில உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா ஏன் அதுவாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியும் வந்து அந்த இடத்துல போலீஸ் விசாரணை தான் வந்து இந்த ஒரு பதட்டமான சூழலை வந்து விசாரணை தான் வந்து சரிப்படுத்தும். நம்ம இறுதியாகவும் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கிறது, அந்த மக்கள் இன்னைக்கு வந்து அகதிகளை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மணிகண்டனுடைய உறவினர்கள் சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாம அதற்கு வந்து தமிழக அரசு போலீஸ் நிர்வாகம் உரிய நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுகோளா அந்த இடத்துல முன்வைக்கலாம். ஓகே, மகிழ்ச்சி, நன்றி.